பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலையில சந்திக்கிற சந்தோஷம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. எந்த ஒரு காரியத்திலும் முடிவு பரியந்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த ஒன்று செஞ்சாலும் அது தொடக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக செய்யலாம். ஆனால் முடிவு பரியந்தம் ஆர்வம் குறையாம, ஆர்வம் குன்றாம, அதே உற்சாகத்தோடு, அதே பலத்தோடு, அதே சந்தோஷத்தோடு செய்வது என்பது சுலபமானதல்ல. முடிவு பரியந்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட ஆரம்பத்திலே நாம் நம்முடைய ஓட்டத்தை சந்தோஷமாக தொடங்கினோம், நல்லதுதான். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, முடிவு பரியந்தம். ஓட்டத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும். அப்படின்னா முடிவு தொடங்கி அதை முடிக்கிற வரைக்கும் பொறுமையா ஓடுங்க, முடிக்கிற வரைக்கும் உற்சாகமா ஓடுங்க, முடிக்கிற வரைக்கும் ஆர்வமா ஓடுங்க, முடிக்கிற வரைக்கும் ஜெபத்தோட ஓடுங்க, முடிக்கிற வரைக்கும் பரிசுத்தமா ஓடுங்க, முடிக்கிற வரைக்கும் உண்மையா ஓடுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நிலை நிற்கிறது. ஏன் சொன்னார்? என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதா அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று இயேசு சொன்னார். இப்போ நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை, நிலைச்சிருக்கிற ஒரு ஜீவியம், கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கிறது, விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறது, அன்புல நிலைச்சிருக்கிறது, சபையில நிலைச்சிருக்கிறது, கர்த்தருடைய காரியங்கள்ல நிலைச்சிருக்கிறது. நிலைச்சிருக்கிறதுங்கிறது சுலபமானது இல்லை. முடிவு பரியந்த நிலைச்சிருக்கணும். எல்லாம் பார்ப்பாங்க, என்ன அவரு முடிவு வரைக்கும் நிலைச்சிருக்கிறாரா? ஆமா, முடிவு வரைக்கும் நிலைச்சிருக்கிறார். ரொம்ப நல்லா நிலைச்சிருக்கிறாரா? ஆமா, ரொம்ப நல்லா நிலைச்சிருக்கிறார். உண்மையா நிலைச்சிருக்கிறாரா? ஆமா, உண்மையா நிலைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிலைச்சிருக்கிற ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு பாருங்க. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு தான் கடைசியான ரட்சிப்பு. இது இறுதி ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. இது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பை பற்றி பேசல. ஒரு மனிதன் சிற்றின்பங்களிலிருந்து ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பை பற்றி பேசல. ஒரு மனிதனுடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பை குறித்தும், இறுதி நாள்ல இயேசுவின் வருகை நாள்ல நமக்கு கிடைக்க போகிற மீட்பை குறித்தும் இது பேசுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் அதுதான் பேசுறார். அதனால அந்த கடைசி காலம் வரைக்கும் நம்ம நிலைச்சிருந்து சாட்சியா இருந்து ஆண்டவருக்குள்ள வாழ்ற அந்த தெய்வீக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபையும் சக்தியும் பலனும் தரணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். கடைசி வரைக்கும் வருகை மட்டும் நிலைச்சிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்முடைய நல்ல வல்ல கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு இருந்து எங்களை மட்டும் நடத்தினீர். இன்னும் நடத்தி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கிருபை நிறைந்த பொற்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஆமேன்.